ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியாக ஒரு டிஷ்ஷு தான். பூரி கிழங்கு நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு 3 சைஸ் பெரிய சைஸ் பல்லாரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் ஒரு தாளிக்க சட்டியில் 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம சட்டியில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்மளுக்கு வறுத்தெடுத்தால் போதும். அப்புறம் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அதை கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க, அப்போ தான் அது கட்டி விழுகாமல் உங்களுக்கு கரெக்டாக கரைஞ்சி வரும். இது எதுக்குன்னா, கடையில் கிடைக்கிறது போல் அவங்க கடையில் வறுக்க மாட்டாங்க. நம்ம வறுத்து சேர்க்கறதுனால நமக்கு அந்த கடலை மாவோட அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கரைச்சாச்சு, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கை மசிக்க எடுத்துக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நசுக்கி எடுத்தாச்சு. இதையும் தனியாக நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இந்தளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு மசுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாய் சூடு பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் ஆயில் எதுவாக இருந்தாலும், பாம் ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லை கருகிடும். கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பல்லாரியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி நல்லா நம்மளுக்கு நிறம் மாறணும். நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விடணும். பல்லாரி நல்லா சுருண்டு வர மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வரும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும் நமக்கு. அப்போ தான் பல்லாரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு இந்தளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும் தக்காளி எல்லாமே. அப்புறம் இது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக, அது இதில் காரம் இருக்காது, அதனால் அதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போவே நமக்கு கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. நல்லா கிண்டி அப்புறம் கொஞ்சமாக இது 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி நம்ம விருப்பம்னா சேர்த்துக்கலாம். வாசனை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கனால அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு சோம்பு பொடி சேர்க்கும் போதே வாசனை இருக்கும். அப்புறம் இந்த 1 2 3 நூடுல்ஸ் மசாலா, இது எல்லா பக்கம் இப்போ கிடைக்கிது ஈஸியாக. நான் இதை எல்லா பொரியல் கூட்டு இதுக்கெலாம் சேர்ப்பேன், நல்லாயிருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் அளவு. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் அதை கொஞ்சம் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஒருக்கா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்தளவுக்கு உதிரியாக உருளைக்கிழங்கு மசிக்கி எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும். பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேகி மசாலா சேர்க்கறனால குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த மேகி மசாலாவோட அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு வறுத்து கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணியில், அதை இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போயே பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக நம்ம கெட்டியாக கிடச்சிருக்கோம். கடையில் கிடைக்கிறது மாதிரியே நம்மளுக்கு நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். கடலை மாவு அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அது அடி பிடிக்காது, நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். நம்ம அதை கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு அது கட்டியாகிட்டே இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பூரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொருக்கா ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிட்டு அப்புறம் கொதித்ததும் நம்மள ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இதை இப்போ பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.